உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உங்களைத்தான் எனக்கு கொடுத்த தலைப்பு தான். இதை சொன்ன உடனே ஊப்பியா நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் வந்து இது ஜிபே ஊப்பே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு. இதுவே பாதி ஆச்சரியங்களுக்கு தெரியாது. அப்ப ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல 200 ரூபாய்க்காக பேசுறோமா? இல்ல. நம்மள டாக்டரா இன்ஜினியரா ஏதோ ஒரு யூகேல ஏதோ ஒரு நாடுல 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம். தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். உங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நண்பர்களே, ஒன்னே ஒண்ணுதான். எமர்ஜென்சி காலகட்டத்தில் அப்ப கொள்கையா இல்ல ஆட்சியான்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கும் அதுதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், நான் சொல்றது அன்னைக்கு காங்கிரஸ், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். அப்ப அந்த காங்கிரஸ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க கொள்கை எடுத்துக்கிறீங்களா இல்லன்னா வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறீங்களா? கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்த்தார் கலைஞர். ஆமா, அன்னைக்கு நாங்க தோக்கடிக்கப்பட்டோம், ஆட்சி கவிழுது. 10,000 ஒரே நாள்ல 10,000 இதே உடன்பிறப்புகளை அன்னைக்கு கைது பண்ணாங்க, சிறையில வச்சு அடிச்சாங்க. கொஞ்சம் கூட யாருமே கொள்கை தவறலையே. ஆனா எங்களுக்கு என்னன்னா, இந்த எங்க உடன்பிறப்புகள் பரவாயில்ல, அவங்க எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, வீட்டுல உங்க பசியால வாடுவாங்கல்ல. குடும்ப நல நிதின்னு சொல்லிட்டு கலைஞர் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் 200 ரூபாய் வசூலிச்சாரு. அது அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கு, அந்த தொண்டர்களுடைய வீடுக்கு 200 ரூபாய் கொடுத்தாருன்றதா வரலாறு. அதுதான் 200 ரூபாய் ஊப்பியே. இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பி தான்.